அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் தந்திரத்தில் பதிவலியில் வீரட்டம் என்கிற அதிகாரத்தில் இருக்கிற 3வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இது பிரம்மனுடைய செருக்கிற்கு சிவபெருமான் கொடுத்த தண்டனை. அகந்தை மறைந்த இடம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்த இடம். அந்த இடம் திருக்கண்டியூர் வீரட்டம் என்று பெயர். திருக்கண்டியூர் தஞ்சாவூருக்கும் திருவையாறுக்கும் இடையில் இருக்குது. திருவையாறுக்கு முன்னே 3 கிலோமீட்டர் இருக்குது. திருக்கண்டியூர் வீரட்டம். பிரம்மா செருக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அவ்வளோ படித்தவர் சார், படைப்பு கடவுள், 4 வேதங்களுக்கும் தலைவர், 4 வேதங்களுக்கும் அவர் தான் உற்பத்தி பண்ணார், அவ்வளோ உயர்ந்த நிலைக்கிற அவருக்கா செருக்கு வந்தது? ஒரு கேள்வி எழும். செருக்கு என்பது ஆணவ மலம். அது அவ்வளோ எளிதில் போகாது. எவ்வளோ படித்திருந்தாலும் படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. படிப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒழுக்கம், நேர்மை, செருக்கு, இன்மை இவையெல்லாம் உங்களுடைய இண்டிவிஜுவல், நீங்கள் தனிப்பட்ட உங்கள் பண்பு. திருவள்ளுவர் சொல்றார், நுண்ணிய நூறு பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்கள் புத்தி வந்துருந்து சாப்பிட. திடீர்னு அவன் சுய பற்றி காமிச்சிட்டான் பாருன்றான். இந்த வீட்டுக்காரம்மா அடிக்கடி சொல்லுது பாருங்கள், எங்கள் யார் நல்லவர் தான், ஆனாலும் அப்பப்போ கடிப்பார், அப்பப்போ உதைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுதுன்னு அர்த்தம். வீட்டுக்காரரை கழுதுன்னு சொல்லாமல் நாகரிகமாக சொல்கிறாங்க. நாம் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ கழுதியோட 20 நிமிஷம் குடும்பம் நடத்தினேன் அப்படின்னா கேட்டால் அந்த மாதிரி கோபம் வந்துடும். இன்னொரு அம்மா சொல்லுது, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தான், எங்கள் வீட்டுக்காரன் அப்படி தான், என்ன சமயத்தில் வல்வல்னு வரும். வல்வல்னால் என்ன அர்த்தம்? நாய் மாதிரி அப்பப்போ கொலைப்பார், நாயின்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்த்து கேள்வி கேட்கலாம், அந்த நாயோடைய 10 வருஷம் குடும்பம் எடுத்துனான்னு கேட்டால் கோவப்படுவாங்க. இப்படி படிப்பு வேறு, பண்பு வேறு. பண்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் பண்புடையார் பட்டுண்டு உலகம்னார் திருவள்ளுவர் பண்புடைமை அதிகாரத்தில். அறிவுடையார் பட்டுண்டு உலகம்னு சொல்லலை. அதனால் அறிவை நீங்கள் முயற்சினால் பெற்றுக்கொள்ளலாம். பண்பு உங்கள் பிறவிலேயே வரணும். நீங்கள் பண்புடையவராக இருக்கணும், நீங்கள் ஆசைப்படணும், நீங்கள் முயற்சி பண்ணால் தான் பண்புடையவராகணும், சான்றோனாக மாற முடியும். அதனால் இந்த திருக்கண்டியூரில் பிரம்மனுக்கே செருக்கு வந்துடுச்சு. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், செருக்கு வரக்கூடாது, அது இட்டால் தான் நீங்கள் தெய்வத்துக்கு போகலான்னார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இந்த யான் என்கிற அகப்பற்று, எனது என்கிற புறப்பற்று, ரெண்டையும் விட்டால் தான் இறைவன்கள் உரைக்கிற மிகப்பெரிய உலகத்துக்கு நீங்கள் செல்ல முடியுங்கிறார். அப்போது பிரம்மாவுக்கு அந்த செருக்கு வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இறைவன் நான் நேற்றே சொன்னது போல் நேரடியாக வரமாட்டார். பல விஷயங்களுக்கு ஒரு சிலத்து தான் நேரடியாக வருவார். இப்போ என்ன பண்ணார்? தட்சணை அழிப்பதற்கு என்ன பண்ணார்? தன் அம்சமாக வீரபத்திரர் அனுப்பிச்சார். இங்கே என்ன பண்ண, தன் உடம்பிலிருந்து பைரவரை உருவாக்குறார். அதில் பல வரலாற்று செய்திகள் உண்டு, புராண செய்திகள் உண்டு. அவர் எப்படி உருவான, அவர் வேர்வையிலேருந்து வந்தார்னு ஒரு கருத்து இருக்குது. அவர் கண் விழியிலேருந்து கண் நடுவிலிருந்து, அந்த கண் நடுவிலிருந்து வந்த ஒரு துளி தான் பைரவராக மாறினார். அப்போ நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் வந்தது போல் இவருடைய கண்ணுடைய கருவிழியுடைய நடுவிலிருந்து பைரவர் வந்தார். அதனால தான் அவ்வளோ ஆற்றல், சிவனுக்கு சமமான பேராற்றல் பெற்றவர் பைரவர். ஏன்னா பிரம்மாவை காலி பண்ணணுமே. அவர் வந்தார். அவர் ஒன்றுமே செய்யலை, தன்னுடைய நகை கண்ணை அவ்வளோ வலிமை, இந்த 2 விரலில் அந்த நகத்தில் 5வது தலையை தூக்கிட்டார். பிரம்மாவுக்கு என்ன செருக்கு? நானும் 5 தலை, உனக்கு 5 தலை, நீ என்ன பெரிய உச்சத்தலைமை தலைவரான்னு கேட்டார். வந்தார் வீரபத்திரர், இது பைரவர், அப்படியே அந்த தலையை கிள்ளி எடுத்துட்டார். 5வது தலை போயிடுச்சு. ஆனால் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு இன்னும் ரொம்ப கூர்மையாக பார்த்தா 6 தலை, 4 திசைக்கு 4 தலை, மேல் நோக்கிய முகம், அதுவும் கீழ்நோக்கிய முகம் இருக்குது, மொத்தம் 6 முகம். ஆனால் நம்ம பொதுவாக சொல்கிறது 5 முகம். பிரம்மாவுக்கு அந்த செருக்கு வந்ததுனால அவர் அங்கேருந்து பைரவர் அனுப்பிச்சு அந்த 6வது தலையை எடுத்துட்டார். அதில் குருதி பொங்கியது. அது புராண பெரிய செய்தி சொல்லுது. அந்த குருதியை எல்லா கபாலத்திலையும் வாங்கினாங்க, நிறைய இல்லை. அதுக்கப்புறம் திருமாலுடைய குருதியும், ஏன்னா பைரவர் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கடைசியாக சிவபெருமான் அவரை சாந்தப்படுத்தி அந்தந்த தெய்வங்களுக்குரிய நிலையில் அவங்கவுங்களும் இருக்க செய்தார் என்று புராணம் நிறைவு எய்தும். அதனால தான் எல்லா இடத்துலையும் பைரவ கடவுள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். அதில் கால பைரவர் உண்டு, சொர்ண பைரவர் உண்டு, பைரவர்களில் பல பைரவர்கள் உண்டு. பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க சொர்ண பைரவர் போய் வணங்கலாம். திருவொற்றியூர் கோயிலில் சொர்ண பைரவர் இருக்கார். கால பைரவர்
அப்படின்னா காசிக்கு தான் போகணும். இங்கே நம்ம கோயிலே காலபைரவர் இருக்கிறாரு. நான் நேற்றே பதிவு செஞ்ச மாதிரி காலபைரவரை போய் கும்பிட்றோம், காசிலே பாட்டிலோடு தான் போகணும். இப்படி மரபு வழிபாட்டில் பல வகையில் இருக்குது. திருமணம் ஆகாதவங்க பொருள் வேணுங்கிறவங்க சொர்ண பைரவர்கிட்ட போகலாம். பல பைரவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அந்த வரலாற்று செய்தியில் நமக்கு என்ன இங்கே வேணும் என்றால், இந்த பாட்டில் திருமூலர் என்ன சொல்கிறார், எங்கும் பறந்து இருநிலம் தாங்கியும், அவருடைய திருவடி எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்து அவன் தாள் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன்னர அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. எங்கும் வியாபித்து இந்த உலகத்தையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிற ஞானமாகிய திருவடி. நான் பல முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த தூள தேகத்தை தாங்குவதற்கு பெயர் நம்முடைய 2 திருவடி. இப்போ எல்லாருக்கும் திருவடி இருக்குது, பாதம் 2 இருக்குது நமக்கு. அப்போ இந்த தேகத்தை அது தாங்கிட்டுருக்கு. அதே மாதிரி அண்ட சராசரங்களை எல்லாம் எல்லா உலகங்களையும் தாங்கி கொண்டிருப்பது அறிவெனும் திருவடி, அறிவெனும் பாதம் அதுக்கு பெயர். அதை புரிஞ்சுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா இப்போ தாய்மான சொல்கிற மாதிரி அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அருளோடு நிறைந்தது எதுன்னு கேட்குறேன். இப்போ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கின்றன, பல கேலக்ஸி இருக்குது. இதுக்கு மேலே இதெல்லாம் விழுங்கி சாப்பிட்ற டார்க் ஹோல்னு சொல்கிறாங்க, கருந்துளை மையம். இதெல்லாம் அப்படியே மூவாய் வேகமாக பல ஆயிரம் மைல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. கோள்கள், சூரிய குடும்பம், கேலக்ஸி எல்லாம் பெருவழி எங்கே போகுது, எங்கே தொண்ணூற்றில்லை. சரி, இதெல்லாம் யார் தாங்கிட்டுருக்கா சார்? இப்போ நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், நீங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பூமியில் உங்களை இந்த பூமி தாங்குது. பூமி எது தாங்குது? பூமி அந்த இடத்துல பந்து மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பூமிக்கு ஆதாரம், நமக்கு ஆதாரம் பூமி, பூமிக்கு ஆதாரம் இந்த பெருவெளி. பெருவெளிக்கு எது ஆதாரம்? பெருவெளி, வெட்டவெளி, கடுவெளி. இதுக்கு எது ஆதாரம்? அது நிராதாரம். அந்த மாதிரி நிராதாரமாக அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக நிறைந்திருக்கிற அந்த அறிவு சொரூபத்துக்கு பெயர் திருவடி. நம்ம தேகத்தை தாங்குவதற்கு இந்த பாதம் இருப்பது போல் இந்த அண்டசராசரங்கள் எல்லாவற்றையும் தாங்கி ஏதோ ஒன்று தாங்கிட்டுருக்கு. இல்லைனா எப்படி இத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரம் தொங்கிக்கிட்டு அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்க, ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு தெரியல, நம்ம அறிவுக்கு புலப்படவில்லை. இப்போது நாம் சூரியனை பற்றி தெரியுது தவிர கிட்ட போக முடியல. நம்ம போகிற எல்லாமே கிட்ட போக முடியுமா? நான் எரிஞ்சிடும். நிலவுக்கு போயிட்டு வந்துட்டோம் சார். மற்றதுக்கெல்லாம் போயிட்டு தூரமாக ரொம்ப பல ஆயிரம் கோடி மைல்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற 9 கோள்களே நம்மளால் இன்னும் முடியல. இதுக்கு நட்சத்திரமே பார்க்க முடியல. ஒன்று பூமியை விட பல மடங்கு பெருசு. இப்போ பாருங்கள், இது எல்லாவற்றையும் ஏதோ ஒன்று தாங்கிட்டு இருக்கு பெருவெளியில். அதுக்கு பேர் அறிவெனும் பாதம், ஞானமாகிய பாதம். அதைத்தான் சொல்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய தாள். அந்த திருவடியை உணர்ந்த தேவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? எல்லாம் சென்று ஒடுங்குவதற்கு இறைவனாக இருக்கக்கூடிய அந்த திருவடியை, திருவதாரத்தை பார்த்து அந்த சிவருமான் திருவடிகளை வணங்கி போகம் செய்யும் காலத்து பிரம்மன் சேட்டை கடை. மீண்டும் மீண்டும் அப்படி தான் வராங்க. இங்கே பிரம்மன்னாலும் போன பாட்டில் தட்சன்னாலும் எல்லாம் சிற்றின்ப வாழ்க்கையில் இழந்து போகிறார்கள். இது ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் சிந்திச்சிங்கன்னா 84,100,000 வகை உயிர் வகை, அது 84 லட்சம் வரும். இந்த வகையில் 100 வகையிலே நூற்றுக்கணக்கான உயிர் இருக்குது. இவை எல்லாமே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏதாவது ஒன்று மாறி இருக்கா பாருங்கள். ராமாயண காலத்தில் 10,000 20 நமக்கு அறிவு தெரிஞ்சு சிங்கமாக தான் இருக்குது, யானையாக தான் இருக்குது, ஒட்டகமாக ஒன்றும் மாறலை. மாற்ற முயற்சி பண்ண நம்ம மனிதன் தோற்று போயிட்டான். எப்படி யாரால் முடியும்? எல்லாம் உயிர் இருக்குது, எல்லாம் சாப்பிடுது, எல்லாம் இனப்பெருக்கம் செய்யுது, எல்லாம் அப்படியே தானே சார் இருக்குது. மானாக தான் சார் இருக்குது, முயலாக தானே இருக்குது, எலியாக தானே இருக்குது. எல்லாம் நம்ம தான் 1000 தேடி பென்ஷன் வேணுமா, கிராஜுவேட்டு கிடச்சிதா, வீடு வந்ததா, பாதுகாப்பு வருதா, எல்ஐசி போட்டோமா, அது போட்டோமான்னு. நம்ம தவிர இந்த 84 லட்சம் உயிரினங்கள் வேறு ஏதாவது பென்ஷன் எதிர்பார்த்தா, வீடு கட்டிச்சா, எல்ஐசி பிரீமியம் போட்டுச்சா, பாதுகாப்பு தேடிச்சா, பேரம்பேத்திக்கு சேர்த்து வச்சுதா? நாளைக்கு கூட சேர்த்து வைக்கல சார். ஆனால் எல்லா உயிர்களும் நமக்கு தெரிஞ்சு 20,000 30,000 வருஷமாக எல்லாம் அது அப்படியே வாழுத. இந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டு மணிப்பூரத்திலிருந்து எழுகிற கவர்ச்சியை தண்டு கொண்டிருக்கிற திருமாலுடைய கவர்ச்சியாக இருக்கிற சிற்றின்ப வேட்கையை நிறுத்தி, அதுதான் தலையை கொய்தல், அதுதான் எல்லாருடைய உதிரத்தை பருகுதல்,
பருகிவிட்டு நாம் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் பிரம்மாவின் செருக்கை அடக்கிய இடம். அந்த இடத்தில் சென்று இறையருளை பெறுவோம், உய்தி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.